ஹலோ செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நாம பேராசைப்பட்டா என்ன ஆகும்னு கத்துக்க போறோம். ஒரு கிராமத்துல விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப எளிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு நாள் அவர் வீட்டிற்கு ஒரு வாத்து வந்து சேர்ந்தது. அந்த வாத்து சாதாரணமாக இல்லை. தினமும் காலையில் அந்த வாத்து ஒரு பொன் முட்டையை இடும். ஆமாம், தங்க முட்டை. விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு பொன் முட்டையை விற்றாலே ஒரு நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழலாம். முதலில் விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். தினமும் காலையில் எழுந்து பொன் முட்டையை எடுத்துச் செல்வார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணக்காரர் ஆனார். புது வீடு கட்டினார், நல்ல உடைகள் வாங்கினார். ஆனா கொஞ்ச நாள்ல அவருக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்தது. இந்த வாத்து தினமும் ஒரு முட்டைதான் போடுது. ஒரு முட்டையிலேயே இவ்வளவு தங்கம் இருந்தா இந்த வாத்தோட வயிறு முழுக்க எவ்வளவு தங்கம் இருக்கும் என்று அவர் பேராசைப்பட்டார். விவசாயி ரொம்ப அவசரப்பட்டார். நான் ஏன் தினமும் காலையில ஒரு முட்டைக்காக காத்திருக்கணும்? இந்த வாத்தை ஒரேயடியாக அறுத்துட்டா ஒரே நாளில் மொத்த தங்கமும் எனக்கு கிடைச்சிடுமே என்று நினைத்தார். மறுநாள் காலையில் அவர் பேராசையுடன் வாத்தை அறுத்தார். ஆனால் என்ன ஆச்சரியம்! வாத்தின் வயிற்றுக்குள் எந்த தங்கமும் இல்லை. ஒரு சாதாரண வாத்துதான் அது. விவசாயி அதிர்ச்சி அடைந்தார். பேராசையினால் தினமும் கிடைத்த பொன்முட்டையும் அவருக்கு கிடைக்காமல் போய்விட்டது. தங்க வாத்தையும் இழந்தார், தினமும் கிடைத்த வருமானத்தையும் இழந்தார். குட்டீஸ், இந்த கதையின் நீதி என்ன தெரியுமா? பேராசை என்பது பெரும் நஷ்டத்தை தரும். கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ்வதுதான் புத்திசாலித்தனம்.